ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிற பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் 17/9/2024 17/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளில் அவங்களுக்கு மாதம் பிறக்கும். நம்மளுக்கு மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம்ன்றது கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் பிறகுறது 17/9/2024 அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதகாலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்றைக்கி 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா, புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்றைக்கி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது, பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால், புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தலையானால், இந்த 18ஆம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து. அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலய அமாவாசை வரும். 18/9/2024 அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகளும், அவர்கள் குடும்பமும், அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனால தான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே. சரி, இந்த மாதத்தில் மகாபரணி 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்றைக்கி மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் அதாவது மரணித்ததனுடைய டேட்டோ இல்லைன்னா அவளுடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்றைக்கி மாலைய அமாவாசை. அதற்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதில் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி.
12ஆம் தேதி அன்னைக்கு தசமி. இது வந்து மிகவும் ஏற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சரி, அந்த அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்குறவா இந்த விஜயதசமி அன்றைக்கி போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி வந்து அக்ஷர அபியாசம் பண்ணுவா ஸ்கூலில். அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலேருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தேனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும். துலா ராசின்னு நினச்சிட்டு 3ஆம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தாலும்னா புரட்டாசி மாதத்தில் 17/9/2024 17/10/2024 வரையில் உண்டான மாதத்தில் தமிழ் மாதமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே அந்த சௌரமான மாதங்கள்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே 8ஆம் இடத்துல இருக்கார். மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனசில் ஒரு விதமான கிளேசம் இருக்கும். அதாவது விருச்சிகத்து ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. ஆனாலும் 6ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக வேலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் வேறு, 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான், ராசிநாதன், சுபர்கள் பார்வை எதுவும் இல்லாததுனால உடல் நலத்தில் சற்று பின்னாடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று போகிறார். இந்த மாதத்தில் 19/9/2024 புத பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். மூல திரிகோண வீட்டில் வந்து ஆட்சி உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிடுறார். அதாவது 19/9 அன்றைக்கே சுக்கிரனும் வந்து நீச்சத்திலிருந்து அவருடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வந்து பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவா, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருக்கவாள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக
உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும். என்ன சார் இது மாலையபட்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் எப்படி சார்னா, மாலையபட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நவராத்திரியில் ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஐப்பசியில் கல்யாணம் பண்ணலாம். அதனால் இந்த மாதத்தினுடைய 2வது பாதி, அதாவது 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணலையானால் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக கொஞ்சம் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போய் 3 கிரகங்கள், அதாவது புதன், சூரியன் மற்றும் கேது 3 கிரகங்கள் இருக்கிறதுனால லாபத்துக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் வந்து தனக்காரகனான குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை. அதனால் வந்து எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தொழிலானாலும் வெற்றி நிச்சயம். அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸ், இரத்த வங்கி மற்றும் இரத்த சேகரிப்பு மையம் வச்சு நடத்துகிறவங்க, அதை தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மெடிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர கல், ஜல்லி, மண், ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தாலேயானால் மதிக்காரகன் மயங்கக்கூடிய காலகட்டம், மதி மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 24/9/2024 26/9/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அதனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்துருந்தீங்கன்னா பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புரட்டாசி மாதம் எல்லா விதமான ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல்நல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்தையே தனக்காரகன் பார்க்கறதுனால எங்கே தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முடிஞ்சதுன்னா இந்த கயா போயிட்டு வந்து கயாவில் வந்து இது பண்ணிவிட்டு திலதர்ப்பணம் சிரார்த்தம் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக, அதாவது தாய் தந்தையர் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள் இவர்கள் போய் பண்ணிட்டு வரணும். மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதம் வந்து பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். மிச்சவாளுக்கெல்லாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வரும்.